हेलो गाइस, वेलकम பேக் டு மை சேனல். என் பேர் மாமா சுபான். நீங்க பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்ஸ்கிரைபர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஃபோனில் வந்து நார்மல்லேருந்து ஃபோன் பேசும்போது ஆப்போசிட் பேசுகிறவங்களுக்கு வந்து நம்ம வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசாதான் அவங்களுக்கு வந்து சவுண்டு கேட்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாக கேட்குது. நார்மல் காலில் மட்டும் பேசினா மட்டும்தான் அவங்க வந்து வாய்ஸ் கிளியர்லாம் கேட்கவே மாட்டேது. இது என்ன ப்ராப்ளம்? நம்ம வந்து கடையில் போய் சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டோம். மைக் கூட மாற்றி பார்த்தோம். மைக் மாற்றி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை எதுக்காக வருது? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம கடையில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதை நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது தெரிய மாட்டேது. இது என்ன ப்ராப்ளம், எதுக்காக வருது, இதோட ரீசன் என்னது சொல்லி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப வந்து இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் போது, பிகாஸ் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் என்னது அது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. நார்மல் காலில் பேசும்போது ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. ஆனால் லவுட் ஸ்பீக்கர் போட்டால் மட்டும் எப்படி கேட்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டவுட் உங்களுக்கு நான் கிளியர் பண்ண பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து இந்த ஒன் ப்ளஸ் ஃபோன் இருக்கு கைஸ். இந்த ஒன் ப்ளஸ் இப்போ நான் நார்மல் கால் பேசும்போது அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஸோ இது எதுக்காக கேட்க மாட்டேங்குதுன்னா, இங்கே ஒரு மைக் இருக்கும் கைஸ். இந்த ஃபோன் வந்து கீழே ஒரு மைக் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த கீழே இருக்கிற மைக் வந்து ஒர்க் ஆகலைனா தான் நீங்கள் ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கவே கேட்காது. லவுட் ஸ்பீக்கரில் போட்டால் மட்டும் கேட்குது, ஏன் கேட்குதுன்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க. அதுவும் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் வந்து ரெண்டு மைக் இருக்கும் கைஸ். ஒரு மைக்கு கீழே இருக்கும், இன்னொரு மைக்கு மேலே இருக்கும். சில ஃபோன் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து மேலே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாட் உங்களுக்கு தெரியும். இந்த பிளாக் ஃபோன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? இது தெரியுதா கைஸ்? இதுதான் வந்து மைக்கு. ஸோ இந்த மைக் எதுக்காக யூஸ் ஆகும், என்னென்ன யூசேஜ் இருக்கும் இந்த மைக்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ஃபோன் கேமரா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுப்பீங்க இல்லையா? அந்த வீடியோஸ் எடுக்கும்போது சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுது பாருங்க. இந்த மைக்கில் தான் உங்களுக்கு சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுமே. இந்த மைக்கில் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி மீடியாவில் நீங்கள் வாட்ஸ்அப் கால், ஐஎம்ஓ கால், டியோ கால், என்னென்ன இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த மைக் தான் யூஸ் ஆகும். மீடியா காலில் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுவீங்க பாருங்க. லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசும்போது இந்த மைக் யூஸ் ஆகவே ஆகாது. இந்த மைக் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் இதுதாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மைக் உங்களுக்கு ஒர்க் ஆனால் லவுட் ஸ்பீக்கர் போட்டால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் பேசிக்கலாம். இந்த மைக் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்காக லவுட் ஸ்பீக்கர் போட்டு சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு லைட்டாகவே இந்த மாதிரி பேசலாம். நீங்கள் ஸோ இந்த மாதிரி பேசினா தான் அவங்களுக்கு கேட்கும் க்ளீனாக. இந்த மாதிரி இப்படி பேசிங்கன்னா கேட்கவே கேட்காது. ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸோட ஆன்சர் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. யாருக்குமே தெரியல. 90% பேருக்கு தெரியல கைஸ். 10% பேருக்கு தான் தெரியுது. ஸோ இந்த டவுட் கிளியரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் நான். இன்னொரு வாட்டி நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மல் கால் பேசும்போது இந்த மைக் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் கைஸ். நீங்கள் வந்து லவுட் ஸ்பீக்கர் போடும்போது இந்த மைக் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் பேசும்போது அவங்களுக்கு கேட்குது. அதே மாதிரி மீடியாவில் நீங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் கால் பண்ணாலும், நீங்கள் எந்த ஆப்லேயும் நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த மைக் தான் யூஸ் ஆகும். பிகாஸ் வந்து இதுதான் மீடியா மைக்கு. இது வந்து நார்மல் மைக்கு. ஸோ இந்த மைக் எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃபோன் பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மைக் யூஸ் ஆகும் கைஸ். மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த மைக் தான் யூஸ் ஆகும். நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ண நீங்கள் நார்மல் ரெக்கார்டிங் பண்ணீங்க, அந்த நார்மல் ரெக்கார்டிங்கும் இந்த மைக் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்காக தான் இந்த ஃபோனில் வந்து ரெண்டு மைக் கொடுத்துருக்கேன். ரெண்டு மைக்குமே ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு இது யூஸ் ஆகுங்க. அதில் நார்மல் காலுக்கு எல்லாத்துக்குமே இந்த மைக் தான் யூஸ் ஆகும். ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, லவுட் ஸ்பீக்கர் போட்டு இப்படி பேசுகிறாங்க. இப்படி பேசினா அவங்களுக்கு எப்படி கேட்கும்? இப்படி பேச அவங்களுக்கு கேட்கவே கேட்குது. இப்படி தான் பேசணும். நார்மல் ஸ்பீக்கரில் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா இப்படி தான் பேசணும். லவுட் ஸ்பீக்கர் பிடிங்கன்னா இப்படி பேசணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு மெசேஜில் வாட்ஸ்அப்பில் பர்சனலாகவே மெசேஜ் போட்டிருந்தாரு. எங்கள் கடையிலேயே இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோவே எடுத்து போட்டுடலாமே, இந்த எல்லா டவுட்டுக்குமே கிளியரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் சொல்லிடலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்து போட்டது. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவ் தெரியுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் சொன்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சா இல்லைன்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் இப்போ கேட்பீங்க, இப்போ எல்லாம் சொல்யூஷன் கொஸ்டினோட ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஆனால் இது சொல்யூஷன் என்னது, நம்ம இது எப்படி ரெடி பண்ணுறது? இப்போ என்னோட வந்து ஒன் ப்ளஸ் ஃபோனு. ஸோ இதோட ப்ராப்ளம் வந்து இப்போ இந்த மைக்கு தான். ஸோ இந்த மைக்கு நம்ம எப்படி மாற்றுற சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பக்கத்தில் வந்து செல்ஃபோன் கடை எதனா இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாகவே போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ண தெரியுதுனாக்கா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து கீழே ஒரு சிசி போர்டு சொல்லி ஒரு போர்டு வரும். அந்த போர்டில் வந்து மைக் செக்ஷன் இருக்கும். சில ஃபோன் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கீழே இருந்ததுனாக்கா ஹெட்ஃபோன் ஜாக் செக்ஷன் இருக்கும். நெட்ஒர்க் செக்ஷன் இருக்கும். டிஸ்பிளே கனெக்டர் செக்ஷன் எல்லாமே இங்கே ஒரு போர்டு வரும். அந்த போர்டில் தான் எல்லா செக்ஷனுமே இருக்கும். அந்த போர்டை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னாக்கா அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிடுங்க. நீங்கள் வந்து அதுக்கு தனியாக மைக் மாற்றலாம் தேவையில்லை. போர்டு 250 350 வரைக்கும் அந்த போர்டு வரும். அந்த போர்டை நீங்கள் மாற்றினாக்கா உங்கள் ப்ராப்ளம் சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அதே மாதிரி
சில ஃபோனுக்கு வந்து போர்டுலாம் கிடைக்காது. சில ஃபோனுக்கு வந்து வேற மாரி ஸ்ட்ரிப் மாரி வரும். ஒரு ஒரு ஃபோனுக்கு ஏத்த மாரி ஒரு இது வரும். நீங்க வந்து உங்க ஃபோன்ல என்ன மாடலோ, அந்த மாடல் நீங்க வந்து Googleல சர்ச் பண்ணுங்க. இந்த இந்த மாடலுக்கு வந்து மைக் எப்படி வரும்னு சொல்லி Google சர்ச் பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு காட்டிரும். அந்த போர்டு மாரி சின்ன போர்டு மாரி வந்ததுனாக்கா, அதுதான் உங்க ஃபோனோட மைக்கு. அதுதான் உங்க ஃபோனோட போர்டு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நேரா மார்க்கெட்ல போயிட்டு வாங்கிடலாம். ஸோ இந்த வீடியோல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ்ஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.